அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அவங்க ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட்டுக்காக தான் கிட்டத்தட்ட எல்லாருமே 3 மாதத்துக்கு மேலே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் எஸ்எம்எஸ்ல வரும், மெயிலில் வரும், இந்த மாதம் வரும், இந்த டேட்டில் வரும் சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான் மிச்சம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஓகேங்களா, இன்று முதல் செலக்ட் ஆன அனைத்து நபர்களுக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது கொடுத்து, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணியிருப்போம் ஓடிபி வர வச்சு. அதற்கும் அதே மாதிரி மெயில் ஐடியுமே நம்ம கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன நபர்களுக்கு இன்டிமேஷன் மெசேஜாக செலக்ட் ஆன எந்த போஸ்டிங்கை செலக்ட் ஆனாங்களோ அந்த போஸ்டிங்கை நாங்கள் எஸ்எம்எஸ் மெயில் அனுப்புவோம் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு இந்த எஸ்எம்எஸ் மெயில் வரப்போகிறது, அதற்கான முழு அப்டேட் பார்க்க போகிறோம். மினிமம் என்ன கட் ஆஃப் இருக்கணும், மேக்சிமம் நமக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்கும், அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஷன் வேலையில விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் யாருக்கு இந்த ரேஷன் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி இந்த ரேஷன் வேலையை நம்ம ஈஸியாக வாங்குறது, நேர்காணல் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் முக்கியமான அரசு வேலைகள், ஈஸியாக வாங்கக்கூடிய அரசு வேலைகள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸு, இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் கண்டிப்பாக டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்போ வரும், கன்ஃபார்மாக எப்படி நம்ம செலக்ட் ஆகணுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில், சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இங்கே எல்லாருமே வீடியோலேயே பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல செக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியா 38 மாவட்ட வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் அஃபிஷியலா ஓப்பன் ஆகல. செக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் மாறி இருக்கு. ஸோ இதை நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டைரக்டா நம்ம நம்ம அப்பாயின்மெண்ட் நம்ம நேர்காணலுக்கு போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு அப்ளை பண்ணோம் இல்லையா?
ஸோ அந்த இன்டர்வியூஸ் கார்டு மட்டும் தான் இதுல வந்து வந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு சரிங்களா? அது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இன்னுமே வந்து அப்டேட் பண்ணல இல்ல. இப்போ மெயினா நம்ம விஷயம் என்னன்னா, செலக்ட் ஆன இந்த அப்டேட் எல்லாமே கூட்டுறவுத்துறையில இருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த அப்டேட் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்ட பொறுத்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 80%க்கு மேல கட் ஆஃப் யார் யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா எஸ்எம்எஸ் மெயிலுமே வந்து கண்டிப்பா வந்து இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, எது எதுல அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டாக்குமெண்ட்க்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இன்டர்வியூ ஓகேங்களா? இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் இந்த இன்டர்வியூ மார்க்கும் எவ்வளோ 2யும் சேர்த்து தான் இந்த ஒரு கட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதுல டாப் பெர்சன்டேஜ் கட் ஆஃப் வரவங்கள தான் இதுல வந்து செலக்ட் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4300 வேக்கன்சி தான் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து காம்படிஷனுமே அதிகமாயிருச்சு. ஸோ காம்படிஷன் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதிகமான கட் ஆஃப் இருந்தா தான் இந்த காம்படிஷன்ல நம்ம நிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இது. சரிங்களா? ஸோ அதனால மினிமம் ஒரு 80% கட் ஆஃப் ஆவது இருந்தா தான் இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சாதகமாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா கூட மீண்டும் இந்த 2025 டூ 2026ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் வேலை மீண்டும் அறிவிக்க போறாங்க இன்னும் ஒரு சில மாதங்கள்ல. ஸோ அது வந்த உடனே கண்டிப்பா நானே அப்டேட் பண்றேன். ஸோ எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா, இதுல வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவும், மெயில் மூலியமாவும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது வந்து ஒரு வேளை வந்து ஒரு சில பேர் வந்து என்னன்னா, நெறைய பேர் வந்து நான் ஆக்டிவா அந்த மொபைல் நம்பர் வச்சிரல, மிஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படின்றவங்களுக்கும் சரி, மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, வாய்ப்பு இல்ல. ஸோ கண்டிப்பா வந்து மெயில் ஐடி கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுல வந்து எஸ்எம்எஸ் வந்து அதாவது மெயில் பண்ணுவாங்க. இந்த மாரி செலக்ட் ஆயிருக்கீங்க. செலக்ட் ஆன நீங்க என்ன டாக்குமெண்ட் வரணும், எந்த தேதியில வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மெயில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு லிங்க் மாரி குடுத்துருப்பாங்க. அத டச் பண்ணி உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அதே மாரி இதுல யாருக்கு முன்னுரிமை குடுத்துருக்காங்கன்றது நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கு. ஸோ இதுல வந்து முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முன்னாள் ராணுவத்தினர்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை குடுத்துருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து தமிழ் வழியில படிச்சவங்க ஓகேங்களா. 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து முன்னுரிமை கிடைச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? அதே மாரி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்மையான முறையில தான் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, 100% செலக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து நேர்காணல் வந்து நேர்மையான முறையில தான் நடத்தியிருக்கிறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட் வந்து சீக்கிரமாவே ரிசல்ட் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து உங்க வீட்டுக்கே கூட கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் குடுத்துருப்போம் இல்லையா? அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.